மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் தொடர்பா, அவங்களுக்கு நெருக்கமானவங்க தொடர்பா இன்னைக்கு நாள்ல ஒரு முக்கியமான ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது வைத்தியர் வைத்தியர் தொழில செஞ்சுகிட்டு இருக்கிறாம். ம். அவர் வேற வேற வேலை பார்க்குறார் மாதிரி இருக்கு. ஆனா இதுல இப்படி ஒரு சந்தேகமும் இருக்கு. எங்களுக்கு தெரியும் கடந்த காலங்கள்ல இந்த உதய கம்மன் பில, விமல் வீரவங்ச, சரத் வீரசேகர இவங்களோட பட்டியல்ல சேர்ந்த ஒரு நபர் தானா இவரும். இன்னும் ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் கைது செய்யப்பட்டிருக்காரு துபாயில வச்சு. அது யாரு, அவரோட பின்னணி என்ன? போலியான தகவலை பரப்புன நபர் ஒரு நிறைய பெயர்கள்ல பல சந்தர்ப்பங்கள்ல இந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி தன்னோட பெயரை மாத்தி இருந்த ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நாள்ல வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு தகவல். கடந்த காலங்கள்ல ஷிரந்தி ராஜபக்ஷவோட தனிப்பட்ட மருத்துவராகவும் செயற்பட்டு வந்திருக்காரு. யாழ் நகரின் அருகாமையில் பார்ட்டி ஹால், ஏசி, non-AC rooms, பாரம்பரிய உணவுகளுடன் ஜெய் ரெஸ்டின், நம்பர் 82, 3rd Cross Street, யஃப்னா. நாடளாவிய ரீதியில பல சம்பவங்கள் பதிவாயிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில இன்னைக்கு நாள்ல மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் தொடர்பா, அவங்களுக்கு நெருக்கமானவங்க தொடர்பா இன்னைக்கு நாள்ல ஒரு முக்கியமான ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதை தாண்டி இந்த கிளிநொச்சியில இயக்கத்துக்கு சொந்தமான ஒரு பயிற்சி முகாம் அப்படிங்கிற ஒரு தகவல் ஒரு புதிய கண்டுபிடிப்பு அப்படின்னே சொல்லலாம். இதை கண்டுபிடிச்சிருக்கிறது யாரு அப்படின்னு சொன்னா ஷிரந்தி ராஜபக்ஷவோட ஒரு தனிப்பட்ட வைத்தியர் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இன்னைக்கு நாள்ல அதிக அளவுல பேசப்பட்டு வருது. அதை பத்தி நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு விரிவா பேசலாம். அதாவது வைத்தியர் வைத்தியர் தொழில செஞ்சுகிட்டு இருக்கிறாம். அவர் வேற வேற வேலை பார்க்குறார் மாதிரி இருக்கு. ஆமா, அதாவது இனவாதத்தை தூண்டுறது எப்படி, அரசாங்கத்தை கவிழ்க்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த ராஜபக்ஷக்களுக்கும் ராஜபக்ஷக்களோட கூட்டணிக்கும் இருக்கிற முக்கியமான வேலை அப்படிங்கிறது இதுல இருந்து நல்லா தெரிய வருது. அதை தாண்டி இன்னொரு சம்பவமும் பதிவாகி இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, கொழும்புல நடக்க இருந்த ஒரு முக்கியமான கொலை சம்பவம் குற்றப்புலனாய்வு பிரிவினரால தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. இது எப்படி இவ்வளோ பெரிய ஒரு சம்பவத்தை தடுத்து நிறுத்தி இருக்காங்க, எங்க இருந்து தகவல்கள் வந்துச்சு, உண்மையிலேயே பின்னணியில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பேச போறோம். அதை பத்தி பேசுறது மட்டும் இல்லாம பாதாள உலக குழுக்கள், இப்பெல்லாம் எங்களோட நிகழ்ச்சியில இந்த பாதாள உலக குழுக்களையும் இந்த போதைப்பொருள் விநியோகஸ்தர்களையும் பத்தி பேசாம முடியாது. அந்த அளவுக்கு செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதாவது ஒவ்வொரு நாளும் எங்க சரி ஏதாவது இந்த பாதாள உலகத்தை சேர்ந்தவங்க, அப்படி இல்லாட்டி எங்க கன் ஷூட்னு போதைப் பொருள், இந்த மூணு விஷயமும் எங்க சரி கசஞ்சிக்கொண்டே இருக்கு. ஆமா, இப்படி இருக்கும்போது ஹரக்கட்டா இன்னைக்கு நீதிமன்றத்துல ஒரு முக்கியமான தகவல், எனக்கும் ஒரு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் கைது செய்யப்பட்டிருக்காரு துபாயில வச்சு. அது யாரு, அவரோட பின்னணி என்ன அப்படிங்கிறதையும், ஷிரான் பாசிக் தொடர்பா இன்னைக்கு நாள்ல வெளியா இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முழுக்க முழுக்க பேச போறோம். இது தொடர்பா விரிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்தும் எங்களோட நிகழ்ச்சியோட இணைந்திருங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அதாவது இந்த முதலாவது செய்தி எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொன்னா, கிளிநொச்சியில இயக்கத்தோட பயிற்சி முகாம். இந்த கதை எங்க இருந்து ஆரம்பிக்குது? முதல்ல நம்ம நேத்து இதை பத்தி பேசியிருந்தோம். அதாவது ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று வச்சு, இது முக்கியமாக ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை வச்சு இதை பற்றி பேசியிருந்தாங்க. அந்த நபர் எங்கேயுமே இந்த விஷயம் தொடர்பாக இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? முதல்ல ஒன்று போலீஸில் விசாரிக்கணும், அப்படி சிஐடியில் யார்கிட்டயோ அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும் கட்டாயம். அப்படி இல்லாமல் நமக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கு, அது யாருக்கும் இருக்கு. இருந்தாலும் கூட நம்ம பேசுறது சரியா, இது மற்றவங்களை பாதிக்குமா, ஆதாரங்கள் இருக்கா, அந்த விஷயங்கள் பத்தி நம்ம ஒரு நியூஸ் கூட நம்ம பப்ளிஷ் பண்ண முதல்ல நாங்க இவ்வளவு தேடுறோம், இது உண்மையா நடந்திருக்கா, இப்படி ஒரு சம்பவமா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்து தான் நம்ம பிரசுரிக்கிறது. இப்படி இருக்கிற நேரத்துல இப்படி அதாவது ஒரு நாட்டுல ஒரு பிரச்சனை தூண்டக்கூடிய ஒரு விஷயத்தை ஏன் அந்த மனுஷன் இப்படி செஞ்சது யோசிக்காம, அதை பத்தி தேடாம, ஆழமான எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம வெளிப்படுத்தப்பட்ட ஒரு கருத்து. இந்த கருத்து தொடர்பா, அதாவது இது ஒரு போலியான தகவல் அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த நபர் தொடர்பா தான் இன்னைக்கு நாள்ல பல தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. அதாவது இந்த தகவலை, போலியான தகவலை பரப்புன நபர் ஒரு நிறைய பெயர்கள்ல பல சந்தர்ப்பங்கள்ல இந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி தன்னோட பெயரை மாத்தி இருந்த ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நாள்ல வெளியாக இருக்கக்கூடிய ஒரு தகவல். அதாவது ஆள் மாறாட்டம். ஆமா, அதாவது இவரோட முழுமையான பெயர் அப்படிங்கிறது சங்கீத் டயசேகர் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது தொடர்பா பல தகவல்கள் இன்னைக்கு நாள்ல வெளியாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சந்தேக நபர் கடந்த காலங்கள்ல ஷிரந்தி ராஜபக்ஷவோட தனிப்பட்ட மருத்துவராகவும் செயற்பட்டு வந்திருக்காரு. அதாவது இப்ப நம்ம சொன்னோம்ல ஆள் மாறாட்டம் அப்படின்னு சொல்லி, இந்த ஆள் மாறாட்டமா என்னன்னு தெரியல, ஷிரந்தி ராஜபக்ஷவோட தனிப்பட்ட மருத்துவராகவும் இருந்திருக்காரு. அதையும் தாண்டி
இன்னும் பல தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த சம்பவம் தொடர்பா அவர் வெளியிட்ட கருத்து தொடர்பா வந்து அவர் வந்து வாக்குமூலங்கள் கொடுத்திருக்கதாகவும் அவர்கிட்ட விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இது தொடர்பா இன்னைக்கு நாள்ல வந்து பாராளுமன்றத்துல பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவும் ஒரு சில கருத்துக்களை வந்து வெளியிட்டிருக்காரு. අපිට දින කීපයක් පුරාම සමාජ මාධ්‍ය ඔස්සේ සංසරණය වුණු වීඩියෝ එකක් සම්බන්ධයෙන් මහජන ආරක්ෂක සහ පාර්ලිමේන්තු කටයුතු ඇමතිවරයා හැටියට කරුණු පැහැදිලි කිරීමකට අවශ්‍යයි. ඒ සමාජ මාධ්‍ය හෙළිදරව්ව තිබුණේ පළයි කැලේ LTT පුහුණු කඳවුරක් ගැන ඇස්සුඩ යන ප්‍රබල හෙළිදරව්වක් කියලා. அது மட்டும் இல்லாம இந்த பழையில தமிழீழ விடுதலை புலிகள் பயிற்சி முகாம் கண்டுபிடிக்கப்பட்டதா வெளியிடப்பட்ட தகவல் முற்றிலும் போலியானது அப்படின்னு சொல்லி அவரே பாராளுமன்றத்துல இன்னைக்கு பகிரங்கமான ஒரு உறுதிப்படுத்தல கருத்து ஒன்று தெரிவிச்சு அவர் வந்து அதை உறுதிப்படுத்தி இருக்காரு. இவர் இது தொடர்பா பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதில் சொல்லியிருந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, கிளிநொச்சி பழையில இந்த இயக்கத்துக்கு தொடர்பான பயிற்சி முகாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அண்மையில் நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் வெளியிடப்பட்ட தகவல் போலியானது. இந்த போலி செய்தியாளர் சந்திப்பை பொரலஸ்கமு பகுதியைச் சேர்ந்த சங்கி ஜெயசேகர அப்படிங்கிறவர் அவர் தான் செஞ்சார் அப்படிங்கிறது அடையாளம் காணப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு அவர் வந்து 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கணும்னு சொல்லி இப்போ நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இவர்கிட்ட மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளில் வந்து சந்தேக நபர்கிட்ட 2 போலி அடையாள அட்டைகள் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி அவரு 7 போலியான அட்ரஸை யூஸ் பண்ணியிருக்காரு. வேற அட்ரஸ் வந்து 7 அட்ரஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. கட்டாயம் இவர் தொடர்பா மேலதிக விசாரணை ஆமா முகவரிகளை பயன்படுத்தி இருக்கு அப்படின்னும் நிதி மோசடி உள்ளிட்ட 3 குற்றவியல் வழக்குகள்ல அவர் வந்து சந்தேக நபரா பெயரிடப்பட்டிருக்காரு. இதெல்லாமே வந்து இப்ப முதற்கட்ட விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கக்கூடிய விஷயம் தான். இப்ப ஷிரந்தி ராஜபக்ஷவோட தனிப்பட்ட வைத்தியர் அப்படிங்கிற கருத்து வந்து தகவல் அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே இன்னைக்கு ஆனந்த் விஜயபால சொல்லியிருக்க விஷயத்தை வச்சு பார்க்கும்போது அதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா, தன்னை மருத்துவராக அடையாளப்படுத்தி கொண்டு அவர் பல்வேறு நபர்களை ஏமாற்றி வந்திருக்காரு அப்படிங்கிறதும் விசாரணையில உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது வைத்தியர் கூட போலியானது அப்படிங்கிற சொல்லிதான் வந்து விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சந்தேக நபர் இதுக்கு முன்னாடி சில அமைச்சுக்களோட அதிகாரிகளுக்கு ஆலோசகரா பணியாற்றி இருக்காரு. அந்த நியமனங்கள் தொடர்பாகவும் இப்போ விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. அதாவது இந்த பதவி காலத்துல யாருடைய பதவி காலத்துல இவர் வந்து இப்படி ஆலோசகரா இருந்தாரு, யாருக்கு ஆலோசகரா இருந்தாரு, இந்த மாதிரி உயர் அதிகாரங்களை வச்சுக்கிட்டு இவர் என்னென்ன பண்ணி இருக்காரு அப்படின்னு பல விஷயங்கள் தொடர்பா இன்னைக்கு நாள்ல விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். இந்த இடம் வந்து பயிர் செய்கைக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு இடம் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இனங்களுக்கு இடையில பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்துல தான் சந்தேக நபர் வந்து திட்டம் தீட்டி பொதுமக்கள் மத்தியில இந்த மாதிரியான ஒரு கருத்தை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு. இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இனவாதத்தை தூண்டி விடணும், நாட்டு மக்களுக்கு இடையில இனவாதம் தூண்டப்படணும் அப்படிங்கிறதான்னு சொல்லப்படுது. அதையும் தாண்டி இந்த பகுதியில் வந்து எந்த விதமான ஒரு பயங்கரவாத நடவடிக்கையும் பதிவாகல. இனவாதத்தை தூண்டக்கூடிய அப்படி இல்லைன்னா பயங்கரவாத மறுபடியும் தலை தூக்கும் வகையில் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் நாட்டில் இடம் அளிக்கப்படாது அப்படிங்கிறது தான் ஆனந்த் விஜயபால் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கு. இதுதான் வந்து இந்த பழைய விஷயம் தொடர்பா வெளியாகி இருக்கக்கூடிய தகவல். இதுக்கு முதல்ல போலீஸ் மா அதிபர் கூட இந்த விஷயம் தொடர்பா பேசியிருந்தார். அவர் சொல்லியிருந்தாரு, அந்த ஏரியாவை ஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்க. கவர் பண்ணி சர்ச் பண்ணுற அந்த இடத்துல இப்படி ஆடை தொழிற்சாலை ஒன்று உருவாக்குறதுக்கான நடவடிக்கைகளும் அந்த பிரதேசவாசி மக்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்குறதுக்காக இந்த இடம் அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கு. அதே போல பண்ணை, அந்த மாதிரியான இது காய்கறிகள் வளர்ப்பு, கற்றாழை, அப்படி இதே விஷயத்த அவரும் கிளியரா சொல்லியிருந்தாரு. ஆமா, அதாவது ஒரே விஷயம் தான், விசாரணைகள்ல உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை தான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இவருக்கு வந்து 7 அட்ரஸ் இருக்கு, இவர் ஆள்மாறாட்டம் செஞ்சிருக்காரு, அது எப்படி டாக்டரா கூட அவர் போலியா தான் செயற்பட்டிருந்திருக்காரு. இப்ப ஷிரந்தி ராஜபக்ஷவோட தனிப்பட்ட வைத்தியர் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் அவர் வந்து ஒரு போலியான வைத்தியர் அப்படிங்கறது தெரியாம தான் கூடவே இருந்திருக்காங்க. ஆனா இதுல இப்படி ஒரு சந்தேகமும் இருக்கு. எங்களுக்கு தெரியும், கடந்த காலங்கள்ல வந்து இந்த உதய கம்மன் பிள்ளை, விமல் வீரவங்ஷ, சரத் வீரசேகர இவங்களோட பட்டியல்ல சேர்ந்த ஒரு நபர் தானா இவரும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது. ஏன்னா எங்க பார்த்தாலும் இவங்க வந்து ராஜபக்ஷக்களோட தொடர்பு இருக்கிற ஒருத்தர் தான் இந்த மாதிரி இனவாத கருத்தை முன்வைக்கிறவங்களாவே இருக்காங்க. இப்போ இப்படி ஒரு கருத்தை தெரிவிக்க வேண்டிய அவசியம் எந்த இடத்துலயுமே இல்லை. ஆனா இந்த ஒரு பிரஸ் மீட்டை வச்சு அதுக்கு வேற 4-5 மீடியா போய் அந்த இடத்துல அதை கவர் பண்ணி அதை வெளியில ஒரு செய்தியா கொடுக்குறாங்க. அப்போ அந்த விஷயத்த நம்ம சொல்லும் போது எவ்வளவு பொறுப்போட இருக்கணும். அந்த விஷயம் வெளியில வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு இப்ப நம்ம எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அப்படி ஒரு கருத்தை முன்வைக்க முடியாது. அப்போ இப்ப இந்த
விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இன்னொரு சந்தேகமும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த விஷயம் வெளியில சொன்னதுக்கு அப்புறமா விசாரணைகள்ல இது உண்மை தெரிய உண்மை வரும். தெரிய வரும் அப்படிங்கிறதும் தெரியும். அப்ப வேற எதையாச்சும் திட்டம் திட்டுறதுக்கோ இல்லாட்டி யாரையாச்சும் டைவர்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை செய்யறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. ஏன்னா ஆமா, நம்ம குறிப்பிட்ட ஒரு விஷயத்த இப்ப நாங்க சொல்லிட்டு வந்தோம், இந்த நாட்டுல இருந்தே தான் சொல்றோம். ஆமா, அப்படி நம்ம வெளியில இருந்து அப்படி சொல்லி இருந்தா கூட பரவாயில்ல, ஏதாவது தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இது இங்கேயே ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை வச்சு இப்படி சொல்றாரு, அவருக்கும் தெரிஞ்சிருக்கும், இது கண்டுபிடிச்சா நான் உள்ளுக்கு போவேன், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அப்படி இருந்து கூட இல்லாட்டி இவர் வந்து உள்ளுக்கு போயிட்டு ஏதாச்சும் திட்டம் இந்த நாள்ல சிறைச்சாலைகள்ல கூட பிரச்சனை வருது. ஆமா, நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப நாட்டுல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லா கோணத்திலையும் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு ஊடக சந்திப்பை நடத்தும் போது அவருக்கு கிளியரா ஒரு விஷயம் தெரியும். இப்போ ஒரு இனவாத கருத்தை நாங்க சொல்றோம், கட்டாயம் எங்களை வந்து கூப்பிடுவாங்க, ரிமாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கூட தெரியும். வாக்குமூலத்துக்கு கூப்பிடுவாங்க. அங்க வாக்குமூலம் வழங்கும் போது விசாரணைகளுக்கும் நான் கொடுக்கிற விஷயங்களுக்கும் வந்து முரண்பாடு ஏற்படும். அங்க போய் நிஜமாவே விசாரிக்கும் போது அங்க என்ன இருக்குங்கிறதே தெரிய வரும். அப்ப நான் சொன்னது எப்படியும் பிழை, நான் சொன்னது உண்மை இல்லைங்கிறது தெரிய வந்துடும். அப்ப நான் வந்து ஜெயிலுக்கு போவேன், அப்படின்னா விளக்க மறியல்ல வைக்கப்படுவேன், சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது இப்ப அவருக்கு தெரியும். அவர் வந்து ஆலோசகராகவே இருந்திருக்காருன்னா தெரியாம இருந்திருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? அப்போ இப்படி எல்லாம் செய்யறது எதுக்காக அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இந்த இடத்துல பலமா இருக்கு. இதுக்கு வந்து அரசாங்கம் தான் இந்த விசாரணைகளை நடத்தி வந்து தீவிரமான விசாரணைகள் இந்த விஷயத்தில் நடத்தப்படணும். இப்ப நம்ம கண்டுக்காம விடுற மாதிரி இல்ல, எங்களுக்கு தெரியாத என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு பின்னணியில அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குதானே. சில நேரம் இப்ப இவருக்கு 14 நாள் விளக்கமறியல் தான் வழங்கப்பட்டிருக்கு. அந்த சந்தர்ப்பத்துல அவர் உள்ளுக்கு போனதுக்கு பிறகு உள்ளுக்கு இருக்கிற பாதாள குழுக்களை சேர்ந்தவங்களோ இல்லாட்டி வேற இன்னும் முக்கியமான விஷயங்கள், மரண தண்டனை கைதிகள் இருக்கலாம், மரண தண்டனை கைதிகளை சந்திக்க முடியாதா இருக்கும். இருந்தாலும் நோமல விளக்கமறியல்ல இருக்கிறவங்க யாரையாச்சும் போய் சந்திச்சு ஏதாச்சும் அவங்க கிட்ட ஏதாச்சும் திட்டத்தை இவர் சொல்றதுக்கு போறாரா, அப்படி இல்லாட்டி அங்க இருந்து ஏதாச்சும் திட்டத்தை எடுத்துக்கிட்டு 14 நாளைக்கு பிறகு வெளியில வந்து பிணையில வந்துடலாம்ல இருக்கலாம். எல்லா கோணத்திலையும் நம்ம இதை யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி ஏன் இன்னும் அதிகமா நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இந்த ராஜபக்ஷக்களோட பெயர் வந்து அடிப்படுது. ராஜபக்ஷ குடும்பத்துக்கும் தனிப்பட்ட வைத்தியர் அப்படின்னு சொல்லும் போது எல்லா விஷயத்துக்கும் அவர் தான் போயிட்டு என்ன நோய் வந்தாலும் என்ன வைத்திய உதவி வந்தாலும் அவர் தான் அந்த இடத்துல போய் இருந்திருப்பாரு. அப்போ அவங்க வந்து ராஜபக்ஷ குடும்பத்துக்கு ரொம்பவே க்ளோஸான ஒருத்தர் அப்படிங்கிற பட்சத்துல இது தொடர்பா இன்னும் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்படணும் அப்படிங்கிறது தான். இதை ரொம்பவே ஈஸியா நம்ம விட கூடாத ஒரு விஷயமா தான் இந்த சம்பவம் இன்னைக்கு நாள்ல பார்க்கப்படுது. இப்போ பாராளுமன்றத்திலேயே இவ்வளவு தகவல்கள் வெளியாகி இருந்ததுனால இது தொடர்பா இன்னும் அவதானம் செலுத்துறது நல்லது அப்படிங்கிறது தான் அரசாங்கத்துக்கு சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு. ஏன்னா நாட்டுல அந்த பாதாள உலக குழுக்கள், அதை தாண்டி போதைப் பொருள் விநியோகஸ்தர்களோட நடமாட்டம் வெளிப்படையாவே இருக்கு அண்மைய தினங்களா. அப்போ அதையும் நம்ம கருத்துல கொள்ளும் போது இந்த மாதிரியான கைதுகள் நடக்கிறது எதுக்காக, ஏன் அப்படிங்கிற கேள்விகளும் எழுப்பப்படுது. இந்த சம்பவம் இப்படி இருக்கும்போது கொழும்புல இன்னொரு சம்பவம் பதிவாகி இருக்கு. அதாவது நேற்று முன்தினம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கொழும்புல நடக்க இருந்த ஒரு கொலை சம்பவத்தை குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவங்களோட குற்ற தடுப்பு பிரிவு, பயங்கரவாத தடுப்பு பிரிவு வந்து தடுத்து நிறுத்தி இருக்கதா, முறியடிச்சிருக்கதா ஒரு செய்தி வந்து இன்னைக்கு நாள்ல வெளியாகிருக்கு. அதாவது நேற்று முன்தினம் இரவு நடக்க இருந்த ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை தான், அதாவது ஒரு கொலை சம்பவத்தை தான் அதுக்கு முன்னாடியே கிடைச்ச ஒரு ரகசிய புலனாய்வு தகவலுக்கேற்ற விதத்துல இந்த கொலை சம்பவம் முறியடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு நாள்ல வெளியாகி இருக்கு. இப்போ எப்படி வந்து இந்த மாதிரி தகவல் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த சம்பவத்தை எப்படி நிறுத்தி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நாள்ல அதிக அளவுல பேசு பொருளா மாறி இருக்கு. வெளிநாட்டுல தலைமறைவாகி இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி ஒருத்தர் மூலமா நேற்று முன்தினம் இரவு கொழும்பு கொம்பனி தெரு பகுதியில ஒரு கன்ஷூட் நடக்கிறதுக்கு தான் ஃபுல்லாவே பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. அதாவது இப்ப எப்படி பிளான் பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு தெரியும் இப்போ நடந்துகிட்டு இருக்க ஒவ்வொரு சம்பவம் எப்படின்னா, ஏதாவது ஒரு வாகனம், காரோ இல்லாட்டி பைக்கோ ஏதாவது மூலமா இந்த துப்பாக்கிதாரி வருவாங்க. அவங்க வந்து ஃபுல் கவர்டா இருப்பாங்க, எங்களுக்கு முகம் எதுவுமே தெரியாது. அவங்க வந்து இந்த மாதிரி கன் ஷூட் பண்ணிட்டு வாகனத்தை விட்டுட்டு தப்பிச்சு போவாங்க. பொதுவாகவே இதுதான் வந்து நடக்கிற ஒரு விஷயமா இருக்கும். இதே மாதிரி ஒரு பிளான் தான் இந்த சம்பவத்திலையும் நடத்தப்பட்டிருக்கு. அதாவது கொம்பனி தெரு பகுதியில
புலனாய்வு அதிகாரிகள் ஆல்ரெடி இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஒரு விசேட நடவடிக்கையை முன்னெடுக்கிறாங்க. முன்னெடுத்த சந்தர்ப்பத்துல தான் ஒரு இடத்துல வந்து துப்பாக்கிதாரியை கூட்டிக்கிட்டு போறதுக்காக அந்த ஒரு பைக்ல ஒருத்தர் வந்திருந்திருக்காரு. அவர் பார்த்தோன்னே வந்து ஒரு சந்தேகத்திற்கிடமான முறையில இருந்ததுனால அவர்கிட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்படுது. இவரை வந்து பிடிச்சு கொஸ்டின் பண்றாங்க. அப்போ இவர் வந்து தப்பிச்சு போறதுக்கு 2-3 தடவை ட்ரை பண்ணியிருக்காரு. ட்ரை பண்ணும்போதும் அவங்க வந்து இந்த விசேட அதிரடிப்படையினர் அன்னைக்கு கூப்பிட்டு இந்த என்ன சொல்றது தப்பிச்சு போக இருந்தது முறியடிக்கிறாங்க. முறியடிச்சதுக்கு அப்புறம் தான் இவர்கிட்ட இந்த சந்தேக நபர்கிட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்படுது. விசாரணைகள்ல என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னா அவர் வந்து துப்பாக்கிதாரியை கூட்டிக்கிட்டு போறதுக்காக வந்த நபர். மோட்டார் சைக்கிள்ல அவர் வந்து வந்திருக்காரு. அவரை வந்து அரெஸ்ட் பண்ணும்போது அவர்கிட்ட ஒரு ரிவால்வர் ரக துப்பாக்கியும் கையில இருந்திருக்கு. அதோட வந்து இவரை வந்து கூட்டிக்கிட்டு போய் இன்னும் அவர்கிட்ட விசாரணைகள் தீவிரப்படுத்தப்படுது. அந்த சந்தர்ப்பத்துல தான் இன்னும் தகவல்கள் வெளியாகுது. என்ன அப்படின்னு சொன்னா அவரோட ஒரு வீடு வந்து சோதனைக்கு உட்படுத்தப்படுது. அந்த வீட்டுல போய் பார்க்கும்போது அந்த ரிவால்வர் ரக அதாவது அவர்கிட்ட இருந்து அந்த ரிவால்வர் ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு 10 தோட்டாக்கள் போலீசாரால கைப்பற்றப்பட்டிருக்கு. இந்த துப்பாக்கி பிரயோகத்தை உள்நாட்டில் ஒருங்கிணைத்து தயாராக இருந்த பிரதான சந்தேக நபர், துப்பாக்கியை கொண்டு வந்த பெண் மற்றும் இன்னொருத்தர், மொத்தமா 3 பேர் இந்த சம்பவத்தோட கைதாகி இருக்காங்க. அதாவது இந்த சந்தேக நபரோட மோட்டார் சைக்கிள்ல வந்த சந்தேக நபரோட சேர்த்து மொத்தம் 4 பேர் இந்த சம்பவத்துல கைதாகி இருக்காங்க. இது எங்க திட்டமிடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிநாட்டுல இருந்து திட்டமிடப்பட்ட இந்த துப்பாக்கி பிரயோகத்தோட இலக்கா பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருத்தரோட நெருங்கிய நபர் தான். அதாவது போதைப்பொருள் வர்த்தகத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நபரோட நெருங்கிய உறவினரா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நெருக்கமான ஒரு நண்பரா இருக்கலாம். அவரை இலக்கு வச்சுதான் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடக்கிறதுக்கு பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. பட் அது வந்து முறியடிக்கப்பட்டிருக்கு. இதை யாரு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, யாரோட கட்டளைக்கு கீழே இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டில் தலைமறைவாகி இருக்கக்கூடிய திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர் ஒருத்தர் தான். அவர் யாருன்னு பேர் வந்து இப்போ வரைக்குமே தெரிய வரல. ஆனால் இது வந்து இங்கே இருக்கிற ஒருத்தரால் இல்லை, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேடப்பட்டு வரக்கூடிய ஒருத்தரால தான் இது வந்து திட்டமிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து வெளியாகி இருக்கு. இந்த கொலையை செய்யறதுக்காக வந்து சந்தேக நபருக்கு 2 கையடக்க தொலைபேசிகளும் ஒரு மோட்டார் சைக்கிளும் வழங்கப்பட்டிருக்க நிலையில அதையும் வந்து போலீசார் வந்து பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக இப்போ வரைக்கும் வெளியாகிருக்கக்கூடிய தகவல்களோட அடிப்படையில் இந்த மோட்டார் சைக்கிளோட அந்த சசி நம்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சசி நம்பர் வந்து ஒரு போலியானது அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. கொமனா இந்த சசி நம்பர் வந்து மாற்ற முடியாது தானே, முடியாது. ஆனால் இப்போ அதையும் மாற்றுறதுக்கு புதுசாக ஒரு சிஸ்டம் வந்திருக்குமோ என்னவோ. இந்த சசி நம்பருங்கிறது வந்து போலியானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து போலீஸார் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே மாதிரி இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்த இருந்த இந்த ரிவால்வர் ரக துப்பாக்கி ரொம்பவே ரீசெண்டாக இந்த ரத்மலானியில் ஒரு கன் ஷூட் நடக்கும். அந்த கன் ஷூட்டுக்கு பயன்படுத்தின துப்பாக்கி தான் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே கன்னை வச்சு தான் இதையும் இந்த கொலையும் திட்டம் அதாவது ஒரே கும்மலை சேர்ந்தவங்க தான் அது பண்ணி கொண்டு வராங்களா அப்படிங்கிற சந்தேகம். இதுக்கு முதல்ல கூட அந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா தெரியல, ஹம்பாந்தோட்டையில் ஒரு கன் ஷூட், அந்த ஒரு தாய் இறந்தாங்க. அந்த நேரம் வந்த சந்தேக நபர்களும் அதுக்கு பிறகு இங்க ஹோமாகம அந்த சந்தேக நபர்களையும் பார்க்கல, அத்துருகிரிய சைட்ல அவங்க 2 பேரையும் பார்க்குற நேரம் ஒரே ஆட்கள் மாதிரி, ஒரே மாதிரி சிசிடிவில பார்க்குற நேரம். ஆனாலும் இப்போ அதே மாதிரி தான் இந்த கன்னும் வந்து ஒரே கன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரத்மலான கன் ஷூட்டுக்கு யூஸ் பண்ணதும் அதே கன் தான், இப்போ கொம்பனி தெருவில் நடக்க இருந்த கன் ஷூட்டுக்கு பயன்படுத்த இருந்ததும் அந்த கன் தான் அப்படிங்கிறது தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும். அன்னைக்கு அந்த ரத்மலான கன் ஷூட்டுக்கு யாரு பைக்கை ஓட்டிக்கிட்டு போனாங்களோ அவரே தான் இந்த துப்பாக்கியோட கைதான முதலாவது நபர். அதாவது இந்த சம்பவத்திலையும் அவரே தான் பைக்கை எடுத்துட்டு போயிருக்காரு கன்னோட துப்பாக்கிதாரியை கூப்பிடுறதுக்கு. இந்த சந்தேக நபர்கள் வந்து இன்னும் பல விஷயங்களை பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் அவங்களோட இன்னும் என்னென்ன பிளான் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கறத வந்து அது தொடர்பாகவும் விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வெளியாகி இருக்கு. இது ஒரு என்ன சொல்றது, ஒரு நெட்வொர்க் மாதிரி இலங்கையில வந்து இயங்கிக்கிட்டு இருந்திருக்கு. அதே போல முக்கியமா இப்ப நம்ம கூட ரோட்ல போறோம், நைட்ல கூட போறோம், வாரம் தொழிலுக்கு வந்துட்டு போற நேரம் கூட அப்ப அந்த பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு நல்லா தெரியும் இவங்க தான் குற்றம் செய்யறாங்க, இவங்க ஒரு ஆளை பார்த்தவன கூட அடையாளம் கண்டுருவாங்களா இருக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த கம்பெனி தெரு நபர சந்தேகத்துல கைது செஞ்சிருக்காங்க. அதாவது இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இப்போ அதான் நான் சொல்றேன், இப்ப கம்பெனி தெரு அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு மிட் நைட்டுக்கு அப்புறமாவும் கூட எனக்கு தெரிஞ்சு இந்த 24/7 வந்து ஒரு ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. என்ன சொல்றது,
சாப்பாடு கடைகளா இருக்கட்டும், அதை தாண்டி பல விஷயங்கள் வந்து அங்க போனா உடனே செஞ்சு கொள்ள முடியும். ஏதாவது ஒரு அவசரம்னா அங்கதான் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வேற இருக்கு, நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதை தாண்டி வந்து இந்த நான் சொன்ன மாதிரி இந்த நைட்ல எனி டைம் போனா கூட சாப்பிட்டு வரக்கூடிய அந்த வசதி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பரபரப்பாவே இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த கொம்பனி தெரு அப்படிங்கிறது வந்து. அப்ப அங்கனைக்கே வந்து ஒரு முக்கியமா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு ஒரு தகவல் கிடைச்சி அவங்க அங்க போய் இந்த மாதிரி செயற்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதே வந்து நிஜமாவே இந்த பாதுகாப்பு பிரிவினரோட ஒரு வெற்றியா தான் நானா சொல்லுவேன். ஏன்னா அவங்க அது மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா நேற்றைய நாள்லயும் ஒரு கன் ஷூட் நடந்திருக்கும். கொம்பனி தெருவுல ஒரு கன் ஷூட் பதிவாகி இருக்கும். போதைப் பொருள் வர்த்தகர் ஒருத்தருக்கு நெருக்கமான ஒருத்தர் உயிரிழந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் எங்களுக்கு செய்தியா வந்திருக்கும். அப்ப அந்த சம்பவம் வந்து முறியடிக்கப்பட்டிருக்கு. இப்ப எங்களுக்கு தெளிவா ஒரு விஷயம் தெரியுது என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு இடையில தான் இந்த சம்பவங்கள் பதிவாகிட்டு இருக்கு. உயிரிழக்கிறவங்க வந்து அதோட சம்மந்தப்பட்டவங்க இல்லைனாலுமே கூட அவங்களுடைய உறவினர்களா இருக்காங்க, இல்லாட்டி நெருக்கமானவங்களா இருக்காங்க. ஆனா இந்த போதைப்பொருள் வர்த்தகத்துல ஈடுபட்டிருக்க மாட்டாங்க. இவங்களுடைய டார்கெட் எல்லாமே வந்து இந்த உறவினர்களை சுத்தி இருக்கவங்களை டார்கெட் பண்ணி தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே நடந்தது. ரீசெண்டா தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. அதாவது அவங்களோட உறவினர்களை இலக்கு வச்சு தாக்கல். இப்ப என்ன சொல்றது, ஒருத்தங்களுடைய உறவினரை கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா சரி ஓகே, அப்ப நாங்களும் உங்களுடைய இவங்க கூட இருக்கவங்களை வந்து கொலை பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த பழிவாங்கல் நடவடிக்கை தான் மாத்தி மாத்தி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா இன்னைக்கு நாள்ல மாறி இருக்கேன் அப்படின்னு சொன்னா இது வந்து முறியடிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால இனிமேலும் எங்களுடைய பாதுகாப்பை நாங்க உறுதிப்படுத்திக்கணும். அப்படிங்கிறத தாண்டி பாதுகாப்பு பிரிவினர் இந்த விஷயத்துல வந்து தீவிரமா செயற்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல சுட்டி காட்ட முடியும். சரி, அந்த தகவல் அப்படி இருக்கிற நேரம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னாக்க ஹரக்கட்டா. உங்களுக்கு தெரியும், ஹரக்கட்டா சம்பந்தமா போன வழக்கு விசாரணையின் போது நீதவான் சொல்லியிருந்த முக்கியமான விஷயம் தான், இவருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கிறதுக்கான எந்த விதமான சாட்சியங்களும் இல்லை. ஆமா, போதாது. இப்ப இந்த வாரத்துல அதாவது இன்னைக்கு அந்த வழக்கு இருந்திருக்கு. முக்கியமா சொல்லியிருந்த விஷயம் தான், அவரை விடுவிக்கிறது கூட சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே இருந்தும் அவருக்கான குற்றச்சாட்டுகளை நீக்கி இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்துல சட்டமா அதிபர் திணைக்களத்துல சொல்லியிருந்தாங்க, இல்ல நாங்க மேன்முறையீடு செய்ய போறோம் அப்படின்னு போன வழக்கு விசாரணையில போது சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க நீங்க சொன்ன அந்த விஷயத்துக்கு எதிராக நாங்க மேன்முறையீடு செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இன்னைக்கு முக்கியமா பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. அதாவது இந்த நீதிமன்ற வழக்குல வந்து இன்னும் முக்கியமான விஷயங்கள், பல சம்பவங்கள் பதிவாகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த வழக்கு வந்து இன்னைக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி புத்திக சி ராகல முன்னிலையில தான் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்போ அரசு தரப்புல முன்னிலையாகி இருந்த அரசு வழக்கறிஞர் தான் சட்டமா அதிபர் மேல் நீதிமன்றத்துல தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீடு செய்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீதிமன்றத்துல தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு நாள்ல வந்து ஹரக்கட்டாவுக்கு பிணை வழங்கப்படுமா, அப்படின்னா அவர் வந்து விடுவிக்கப்படுவாரா, அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே தான் இருந்தது. அது தொடர்பான உத்தரவு தான் இன்னைக்கு வழங்கப்படவும் இருந்தது. ஆனா இந்த குற்ற பத்திரிகையை திருத்தி மறுபடியும் தாக்கல் செய்யப்படுமா அப்படிங்கிறதையும் வந்து சட்டமா அதிபர் திணைக்களம் இன்னைக்கு நாள்ல அறிவிக்கணும். அப்படிங்கிறது தான் சரியா பார்த்தா இன்னைக்கு அந்த நடைமுறைகள் தான் நடந்திருக்கணும். ஆனா இது மாதிரி நடந்திருக்கு. ஹரக்கட்டா உள்ளிட்டோருக்கு எதிராக பிடிஏவுக்கு கீழே வழக்கு தொடர முடியாது அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வழங்கின தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படிங்கிற காரணத்தினால சட்ட ரீதியா தன்னோட கைகள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீதிபதி வந்து சொல்லியிருக்காரு. அதனால அவரை வந்து பிணை வழங்கவோ அவரை இன்னைக்கு விடுவிக்கவோ முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு அப்படிங்கிறது தான் நீதிபதி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இல்லைன்னா இந்த மேன்முறையீடு செய்யப்படலை அப்படின்னா இன்னைக்கு நாள்ல ஹரக்கட்டா பிணையில வெளியில வந்திருக்கலாம். வெளியில வந்தாலும் கூட பிரச்சனை, சட்ட சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. உயிர் அச்சுறுத்தல்களும் இருக்கு அப்படிங்கிறது தான். அந்த சிறைச்சாலைக்குள்ளேயும் அவருக்கு வந்து நிறைய உயிர் அச்சுறுத்தல்கள் இருக்கு. அதை தாண்டி அவர் பிணையில வெளியில வந்தாலுமே அவருக்கு வந்து உயிர் அச்சுறுத்தல்கள் இருக்கு அப்படிங்கிறது தான். பிணையில வர்றாரு அப்படிங்கிறத தாண்டி அவருக்கு நிச்சயமா வெளிநாட்டு பயண தடை அப்படிங்கிறது விதிக்கப்படணும். ஏன்னா இங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமே உடனே என்ன செய்யறாங்கன்னா, ஏதாவது ஒரு நாட்டுல போயிட்டு மறுபடியும் தலைமறைவாகி இருந்து இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள்ல ஈடுபடுறது தானே வழக்கம். அப்போ இன்னைக்கு அவருக்கு கிடைக்க இருந்த பிணை வந்து கிட்டத்தட்ட நீதிபதியால மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். இன்னொரு விஷயம், ஹரக்கட்டா நேரடியா நீதிமன்றத்துல சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ வெலிசர கடற்படை முகாம்ல தான் அவர் வந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்காரு. அங்க வந்து
நான் நினைக்கிறேன் இன்னைக்கு அவர் வந்து ஜூமில் தான் இந்த வழக்கு விசாரணைகளுக்காக முன்னிலையாகியிருக்காரு. தன்னை வலிசர கடற்படை முகாமில் கடற்படை அதிகாரிகளோட கண்காணிப்பு கீழே வச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில், அதாவது அவர் வழக்கு விசாரணையில் ஜூமில் முன்னிலையாகிருக்கும் போது அவர் அந்த கேமராவை திருப்பி காட்டியிருக்காரு. இப்போ அதிகாரிகள் தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் அவர் காட்டியிருக்காரு. தங்கல்லையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய முழங்காலுக்கு வந்து ஒரு ஆயுர்வேத சிகிச்சை தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஆனால் இப்போ வலிசரைக்கு மாற்றினதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து அந்த சிகிச்சைகள் ஒழுங்கா நடக்கல அப்படிங்கறத வந்து அவரே நீதிமன்றத்துல சுட்டி காட்டி இருக்காரு. அதாவது அவருக்கான அந்த வைத்திய வசதிகள் ஒழுங்கான முறையில் அவருக்கு செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த சிகிச்சைகளை வந்து மறுத்துட்டாங்க வலிசர கடற்படை முகாம் அதிகாரிகள், அதை மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அறக்கட்டா இன்னைக்கு நீதிமன்றத்துல அவராவே விஷயங்களை முன் வச்சிருக்காரு. இதுக்கு வந்து நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அப்படின்னா, சந்தேக நபர்களை சிறைச்சாலை அதிகாரிகளோட மேற்பார்வைக்கு கீழே வச்சிருக்கணும் அப்படின்னும் அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளை வழங்கணும் அப்படின்னும் தான் நீதிமன்றம் இன்னைக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இப்போ அறக்கட்டாவே நேரடியாக இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நாளில் கொஞ்சம் சுட்டி காட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி இருக்கும்போது இன்னொரு பாதாள உலக குழு உறுப்பினரும் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு. பாதாள உலக குழு உறுப்பினர் அப்படிங்கிறத தாண்டி சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட ஒரு முக்கியமான நபர் இன்னைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அதிரடி கைதுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இல்லையா நாட்டில் அடிக்கடி. அதாவது தேடப்பட்டு வந்த முக்கியமான சந்தேக நபர்கள்லாம் உடனே கைது செய்யப்படுறாங்க. கஞ்சிபான் இம்ரானோட நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லி கருதப்படக்கூடிய வனாதே சது துபாயில வச்சு கைது செய்யப்பட்டிருக்காரு. இவங்களோட பேர்கள் தான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாவே இருக்கு, வாயிலேயே நுழைய மாட்டேங்குது அப்படிங்கிறது தான். இவர் வந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி போதைப் பொருள் கடத்தல்காரருமான கஞ்சிபான் இம்ரான் அவரோட நெருங்கிய நண்பர் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்போ அவரை இப்போ துபாயில் கைது செஞ்சுட்டாங்க. இவர் இருக்கிற இடம் எப்படி தெரிஞ்சிருக்குங்கிறது தான் இன்னைக்கு முக்கியமான விஷயம். அதாவது 2 போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் தான் இன்ஃபர்மேஷனே கொடுத்துருக்காங்க. இவர் இங்கே தான் இருக்காரு, நீங்கள் இங்கே போனீங்கன்னா அவரை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கதே போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் தான். அதாவது அவங்களோட கும்பல்ல இருக்கவங்களே நம்ப முடியாது துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி துபாய் போலீஸார் வந்து அங்கே போய் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. விரைவில் அவர் வந்து நாடு கடத்தப்படுவார், இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு நாளில் வந்து வெளியாகி இருக்கு. இப்போ இவரும் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் என்னென்ன விஷயங்கள் வெளியில வரும் அப்படிங்கிறது தெரியலை, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வரைக்கும் கைதாகி தடுப்பு காவலில் இருக்கக்கூடிய ஷிரான் பாசிக், அவருக்கு ரொம்பவே பெரிய பெரிய அரசியல்வாதிகளோட நெருக்கமான தொடர்புகள் இருந்திருக்கு அப்படின்ற பல தகவல்கள் இன்னைக்கு வெளியாகிருக்கு. அந்த மாதிரி இன்னும் என்னென்ன விஷயங்கள் வெளிவரும் அப்படின்னு பார்க்கலாம் இவரை கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமா. இப்போ அதே மாதிரி கஞ்சிபான் இம்ரானையும் விரைவில் கூட்டிக்கிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. எப்போ வருவார்? இத்தாலியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு. இத்தாலியில் பாதுகாப்பு அலர்ட் பண்ணியிருக்கிறாங்களாம். அதாவது ஸ்ரீலங்கா போலீஸார் இன்டர்போலோட சேர்ந்து அந்த மேற்படி நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து மலேசியாவில் இருக்கும்போதும் அப்படி ஒரு தகவல் தான் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், மலேசியாவிலேருந்து அவர் வெளியில் தப்பிச்சு போக முடியாது, அந்த அளவுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ மறுபடியும் இத்தாலியில் விஷயம் அப்படின்னு சொன்னா இங்க இருந்தே மெசேஜ் டக்குன்னு போயிருது. அதுதான் பிரச்சனையா இருக்கு. அதாவது இத கடைசியா ரகசியமா போனாங்க, தான் போனது கூட யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்ற நேரம் போலீஸ் திணைக்களத்துக்குள்ள இருந்தே அந்த தகவல் கசிஞ்சிருது. அதான் உள்ள அந்த அதிகாரிகள் வந்து இன்னும், அதாவது இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை முடக்கணும் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி மட்டும் நினைச்சா போதாது இல்லையா, எல்லாரும் மனசு வைக்கணும். அதாவது நாங்க கூட மனசு வைக்கணும், நாங்க பொதுமக்கள், அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி இது இந்த பொறுப்பு வந்து எல்லாருக்கும் இருக்கு அப்படிங்கிறது. அப்ப போலீஸ் திணைக்களத்துல இருந்து தகவல் கசியும் போதே நீ அவங்க தப்பிச்சு போறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இல்லை இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயம் வெளியில வந்திருந்தது. இந்த ரொஹானோ ஒலுகல் அவர் போயிருந்த டைம் வந்து இந்த மிஷன் சக்சஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது வெகு விரைவில் அவரும் கைதாகி இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார். அப்படி கூட்டிக்கிட்டு வந்தாங்களா இருந்தா அதுவும் இந்த அரசாங்கத்தோட ஒரு மிகப்பெரிய வெற்றியா அமையும் நிச்சயமா. ஏன்னா பாதாள உலக குழுக்களை முடக்க போறாங்க அப்படின்னு சொல்லி என்னதான் போலீஸ் திணைக்களம் இதுக்கு வந்து ஈடுபாடா செயற்பட்டாலும் கூட இந்த போலீஸ் திணைக்களத்தை சுயாதீனமா செயற்பட விடுறவங்க யாரு அப்படின்ற ஒரு இது இருக்கு தானே. இப்ப அரசாங்கம் போலீஸ் திணைக்களத்தை சுயாதீனமா செயற்பட விடணும். அவங்களுக்கான அந்த என்ன சொல்றது, அவங்க இன்னொரு நாட்டுக்கு போய் கைது செஞ்சுட்டு வர்றதுக்கு இப்ப அரசாங்கம் நினைச்சா இல்ல அவங்களை கைது செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அந்த சுதந்திரத்தையும் கொடுத்து சுயாதீனமா செயற்பட விட்டுருக்கிறதுனாலதான் இவ்வளவு பேர் கைதாகி இலங்கைக்கு கூட்டிக்கிட்டு வரப்படுறாங்க. யார் யார் எந்தெந்த அரசியல்வாதிகள் இவங்களுக்கு சுதந்திரமா செயற்பட வழி கொடுத்தாங்க, யாரு லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற பல தகவல்கள் வெளியாகுது. அப்போ பாப்போம், அவரும் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் பல விஷயங்கள் வெளியாகும். இந்த
இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் இன்னைக்கு நாளில் வந்து பதிவாகி இருக்கு. ஸோ இதே மாதிரி நாளைக்கும் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். எங்களுடைய நிகழ்ச்சி தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத, அப்படின்னா நாங்கள் பேசுகிற இந்த விஷயங்கள் தொடர்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிட மறக்காதீங்க. இந்த கமெண்ட்டை வந்து நாங்கள் வரவேற்கிறோம். ஸோ நாளைய தினமும் நம்ம நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். யாழ் நகரின் அருகாமையில் பார்ட்டி ஹால், ஏசி, non-AC ரூம்ஸ், பாரம்பரிய உணவுகளுடன் ஜெய் ரெஸ்டின், நம்பர் 82, 3rd Cross Street, Jaffna.